ஜான் ஒரு பிரெஞ்சுக்காரன். வயது 15 இருக்கும். துடுக்குள்ளவன். எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சிரித்த முகத்துடனும் காணப்படுவான். நன்றாக பாடும் திறமை உள்ளவன். அவன் பங்கில் உள்ள பாடகர்களில் அவனே சிறந்தவன். ஒரு நாள் சினிமா கூட்டத்தில் உள்ளவன் ஒருவன் படத்தில் நடிக்க ஆள் சேர்க்கும்படி ஜான் இருந்த கிராமத்திற்கு வந்தான். நன்றாக பாடக்கூடிய ஒருவன் அவனுக்கு தேவையாக இருந்தது. ஜானை பற்றி கேள்விப்பட்டான். அப்பொழுது ஜான் அருகிலுள்ள புல்வெளியில் ஒரு குடியானவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சினிமாக்காரன் அவனை தேடிக்கொண்டு போன போது ஜான் மிக சந்தோஷத்துடன் பாடிக்கொண்டிருந்தான். அந்த இனிய குரலை கேட்டவுடன், ஆஹா, என்ன அருமையான குரல்! எக்காலத்தைப் போல் துளக்கமாயும் வலிமையுள்ளதாகவும் இருக்கிறதே, இதுவே எனக்கு ஏற்றது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஜானிடம் சென்று, தம்பி, இங்கு என்ன செய்கிறாய்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன். உன் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? எனக்கு தகப்பனார் கிடையாது. போன சண்டையில் அவர் இறந்தார். என் தாயார் வீட்டில் இருக்கிறார். அவள் வியாதியாயிருப்பதால் அவளால் வேலை செய்ய முடியாது. உனக்கு வேறு சகோதரர்கள் உண்டா? இல்லை, நான் ஒரே மகன். பின் எவ்வாறு ஜீவனம் செய்கிறீர்கள்? இப்படி ஆடு மேய்த்தால் எனக்கு 2 காசுகள் கிடைக்கும். அது போதுமா? ஓ, போதவே போதாது. எத்தனையோ முறை எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அதனால் நானும் என் தாயாரும் மிக எளிமையாய் வாழ்கிறோம். உனக்கு வேறு வேலை பார்க்க ஆசை இல்லையா? ஆம். ஆனால் எப்படி? சரி, நான் உனக்கு வேலை கொடுக்கிறேன். வெகு நல்ல வேலை. மாசத்தில் 100கணக்கில் சம்பாதிக்கலாம். பையனின் கண்கள் ஆனந்தத்தால் பிரகாசித்தன. உடனே, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ என்னோடு பாரிஸ் பட்டணத்திற்கு வந்து அங்கு பாட வேண்டும். அவ்வளவுதான். நான் என்ன பாட வேண்டும்? கோவில் பாட்டுகளா? அதுவல்ல, ஆனால் வேற பாட்டுகள். பின் அந்த சினிமாக்காரன் ஜான் சினிமா கொட்டகையில் பாட வேண்டும் என்று சொன்னான். பையன் அதை கேட்டவுடன் தன் ஆன்மாவிற்கு அது நல்லதல்ல என்பதை கண்டுகொண்டான். இதுவரையில் பாவத்தினின்று தன் ஆத்துமாவை காப்பாற்றி வந்தான். இனியும் அவ்வாறே செய்ய வேண்டுமென்று உறுதி செய்தான். முடியாது ஐயா, உம்மோடு நான் வரமாட்டேன் என்றான். அம்மனிதன் இவ்வித பதிலை எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, ஒரு முட்டாளாக இருக்காதே என்றான் ஜானை பார்த்து. ஆனால் ஜான் உறுதியாக நின்றான். ஐயா, என்னை கட்டாயப்படுத்துவதில் பிரயோஜனமில்லை. நான் வரமாட்டேன். அம்மனிதனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பின் அவனை பார்த்து சொல்லுவான், நான் உன் அம்மாவை பார்க்க போகிறேன். உன் வீடு எங்கே? ஜான் அவனுக்கு வீட்டை காட்டினான். அவன் வீட்டிற்கு போனான். 1/4 மணி நேரம் கழித்து திரும்பி வந்து ஜானை அவன் தாயார் கூப்பிடுவதாக சொன்னான். இருவரும் ஒன்று சேர்ந்து வீடு சென்றார்கள். ஜான் வீட்டிற்குள் நுழைந்தவுடனே அவன் தாயார் பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தாள். ஜான், இதோ பார், நாம் ரொம்ப ஏழைகளாய் இருக்கிறோம். இம்மனிதனுடன் போ. நீ ரொம்ப பணம் சம்பாதிப்பாய். நாம் சுகமாக வாழ்வோம். அம்மா, எனக்கு அங்கே போக இஷ்டமில்லை என்று ஜான் பதில் கூறினான். பின் அம்மனிதன் தன் தந்திரத்தை காட்ட ஆரம்பித்தான். தன் பையனின்று 100க்கு அதிகமான பணத்தை எடுத்து மேஜை மேல் வைத்து தாயாரை பார்த்து சொல்லுவான், உன் மகனை என்னோடு வரவிட்டால் இப்பொழுதே இந்த பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஏழை பெண் இதற்கு முன் இவ்வளவு பணத்தை பார்த்ததில்லை. அது அவளுக்கு மிக பெரிதாக இருந்தது. போ ஜான், போ. இது ஒரு அதிர்ஷ்டம். இது ஒரு பெரும் பொக்கிஷம் என்று கத்தினாள். பையன் சத்தம் ஒன்று செய்யாது நின்று கொண்டிருந்தான். பின் மெதுவாக சொல்லுவான், அம்மா, என்னிடத்தில் வேறு ஒரு பொக்கிஷம் உண்டு. அதை நான் காப்பாற்ற வேண்டும். பணத்தை விட அது மேலானது. அது என் கற்பு. நான் போகவே மாட்டேன். கற்பு உன் பொக்கிஷம். கற்பு வாலிபர்களின் பொக்கிஷம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்து செல்வங்களையும் விட மேலான பொக்கிஷம். வெள்ளியையும் தங்கத்தையும் காட்டிலும் விலையேற பெற்றது. மிகவும் பிரகாசமுள்ள மாணிக்கத்தை காட்டிலும் அழகானது. உன்னிடத்தில் ஒரு ஆபரணம் இருக்குமானால் எவ்வளவு பத்திரமாய் அதை வைத்திருப்பாய், எவ்வளவு ஆவலுடன் அதை கண்காணிப்பாய். கற்பு உன்னுடைய ஆபரணம், உன்னுடைய மேலான பொக்கிஷம். அப்படியானால் அதை ஊக்கத்துடன் காப்பாற்று. கற்பு உலகத்திலேயே அழகு வாய்ந்தது. ஒரு ரோஜாவை அல்லது லில்லியை நீ கண்டதுண்டா? அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் கற்பு இவைகளை காட்டிலும் அதிக அழகானது. பளபளவென்றிருக்கும் வெண்பட்டை விட அதிக சௌந்தரியமானது. சூரியனை காட்டிலும் அதிக பிரகாசம் உடையது. நீல வானத்தில் ஒளிரும் நட்சத்திரங்களை விட அதிக மகிமை பொருந்தியது. அதன் பிரகாசம் பூலோக பிரகாசம் அல்ல, அது விண்ணுலக பிரகாசம். அதன் ஒளி மனுஷீகம் அல்ல, ஆனால் அது தெய்வீகமானது. பரிசுத்தமான ஒரு ஆத்துமத்தின் அழகே அழகு. அது கடவுளையே பரவசப்படுத்துகிறது. உண்மையில் இந்த உலகில் பரிசுத்தத்தனமே மிகுந்த அழகு வாய்ந்தது. கற்பு சந்தோஷத்திற்கு ஒரே வழி. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீர்கள். அதற்கு ஒரே வழி கற்பே ஆகும். இது நிச்சயம். பரிசுத்தமாய் இருப்பவர்கள் மட்டுமே உண்மையில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். எதனாலும் அபகரிக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் மேலானது. அது
விண்ணுலக ஆனந்தம். பரிசுத்தமாக இருப்பதை விட மேலான ஆனந்தம் வேறொன்றும் இல்லை. தூய்மையுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். கற்பு நம் ஆண்டவளின் புண்ணியம். கற்பென்னும் புண்ணியம் நமது அன்னை மரியாள் மிகவும் அதிகமாக நேசிக்கும் புண்ணியம். அதுவே அவர்களுடைய பெரிய மகிமை. தன் பிள்ளைகள் அனைவரிடத்திலும் அவர்கள் காண விரும்பும் புண்ணியம். அவர்கள் கன்னியர் அனைவரிலும் சுத்தமானவர்கள். எல்லா வானதூதர்களையும் விட பரிசுத்தமானவர்கள். அவர்களே மகா பரிசுத்த கன்னிகை, கன்னியர்களின் ராணி, புனிதர்களின் ராணி, வானதூதர்களின் ராணி. நீங்கள் எல்லோரும் அவர்களுடைய பிள்ளைகள். அப்படியானால் உங்கள் தாயாகிய அவர்களை கண்டு பாவியுங்கள். அவர்களைப் போல் பரிசுத்தமாக இருக்க ஆசை கொள்ளுங்கள். இதுவே அவர்களுடைய பெரிய ஆசை. கற்பு நமது ஆண்டவரின் புண்ணியம். எவ்வளவு அதிகமாய் நமது ஆண்டவர் கற்பை நேசிக்கிறார். அதனால்தான் படைப்புகளில் பரிசுத்தமான கன்னியரில் கன்னிகையான மரியம்மாளை தமக்கு தாயாராக தெரிந்து கொண்டார். அதனால்தான் பரிசுத்த ஆன்மாக்கள் மத்தியில் காணப்பட்டார். சிறு குழந்தைகள் பரிசுத்தமாக இருப்பதால் அவர்களோடு இருக்க விரும்பினார். தம்முடைய உண்மையுள்ள சீடனாக திருத்தூதரில் பரிசுத்தரான யோவானை தெரிந்து கொண்டார். மற்றவர்களை விட அவர் மீது விசேஷ அன்பு காட்டினார். அவரை மட்டும் தம் மார்பில் சாய்ந்திருக்க அனுமதித்தார். அவரிடத்தில்தான் தம் தாயாரை ஒப்படைத்தார். கற்பு இறைவனுடைய புண்ணியம். இறைவன் அளவில்லாத பரிசுத்தம் நிறைந்தவர், பரிசுத்தமே உருவானவர். எனவே நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு இறைவனைப் போல் ஆவாய். உன் பரிசுத்தத்தனத்தால் நீ இறைவனை கண்டு பாவிக்கிறாய். உன் பரிசுத்தத்தனம் உன்னை இறைவனுக்கு பிரியமுள்ளவனாக செய்கிறது. பரிசுத்தமான ஆன்மாவில் இறைவன் தனது சாயலை காண்கிறார். அந்த சாயலானது இறைவனுடைய இருதயத்தை பரவசப்படுத்துகிறது. அவர் பரிசுத்த ஆன்மாவை சிநேகித்து அதில் ஆனந்தம் கொள்கின்றார். நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு இறைவனால் நீ நேசிக்கப்படுவாய். கற்பு உன்னுடைய புண்ணியம். கற்பு வாலிபர்களுடைய புண்ணியம். ஏனெனில் வாலிபர்கள் பலசாலிகளாகவும் ஆண்மையுள்ளவர்களாகவும் இருக்க விரும்புகிறார். பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள். அப்படியானால் நீ பரிசுத்தமாக இரு. நீ ஒரு பெரும் காரியத்தை செய்தவனாக இருப்பாய். போர்க்களத்தில் நின்று சண்டை செய்வதை காட்டிலும் அதிக தைரியம் அதற்கு தேவை. சோதனைகளின் நடுவே தூய்மையாக இருப்பவன் ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறான். அவன் ஒரு சுத்த வீரர். தூய்மையாய் இரு, ஒரு பெரும் பொக்கிஷத்தை அடைவாய். பரிசுத்தமாக இரு, மகிழ்ச்சியோடு இருப்பாய். பரிசுத்தமாக இரு, மரியாளின் உண்மையான பிள்ளையாக, ஆண்டவரின் மிக பிரியமுள்ள நண்பனாக நீ இருப்பாய்.